போக்குவரத்து கழக மாற்றுத்திறனாளி ஊழியர் சங்கம் சென்னை மாநகர கிளையின் கொடியேற்றி பெயர் பலகை திறப்பு. சென்னை பல்லவன் இல்லம் அருகில் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தின் இணைப்பு சங்கமான மாநகர போக்குவரத்து கழக மாற்றுத்திறனாளிகள் ஊழியர் சங்கம் சென்னை மாநகர கிளை துவங்கப்பட்டது. இதில் கிளை தலைவர் ராமமூர்த்தி தலைமையில் பொதுச் செயலாளர் கே முகமது காசிம் வரவேற்புரை நல்க பொருளாளர் எஸ் பார்த்திபன் முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு விருந்தினராக சங்கத்தின் மாநில தலைவர் தோ வில்சன் கலந்து கொண்டு சங்க கொடியை ஏற்றினார். அதனைத் தொடர்ந்து மாநில பொதுச் செயலாளர் திருமதி ப ஜான்சிராணி பெயர் பலகையை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். மேலும் இந்த விழாவில் கௌரவ தலைவர் பாரதி அண்ணா, சட்ட ஆலோசகர் கே.சி. காரல் மார்க்ஸ் மற்றும் துணைத் தலைவர்கள் எல். முகமது நசீம், தி. பாபு, இணைச் செயலாளர்கள் எஸ். முத்தையா, ஜி. பிரசன்னகுமார், செயற்குழு உறுப்பினர்கள் எம். குமார், ஜி. தயாளன், இருதயராஜ், ஏ. உலகநாதன், ஜே. ராஜி, ஏ. பூபாலன் உட்பட உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றும் மாற்றுத்திறனாளி ஊழியர்களுக்கான கிளை இன்றைக்கு இங்கே துவக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொடியேற்ற நிகழ்ச்சி மற்றும் பெயர் பலகை திறப்பு விழாவுக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய ராமமூர்த்தி மற்றும் முகமது காசிம் செயலாளர் மற்றும் பார்த்திபன் பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளும், டயாட்டா சங்கத்தினுடைய மாநில தலைவர் வில்சன் அவர்களும், மாநில துணைத் தலைவர் பாரதி அண்ணா அவர்களும், வழக்கறிஞர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் காரல் மார்க்ஸ் அவர்களும், இங்க சென்னையிலிருந்து இந்த மாநில குழுவில் இருக்கக்கூடிய ராஜேஷ் அவர்களும் மற்றும் இருக்கக்கூடிய தொழிற்சங்க நண்பர்களும் இதில் பங்கெடுத்திருக்கிறாங்க. உண்மையிலே இது என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னா, 2016ஆம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகள் சட்டத்தின் அடிப்படையில் மாற்றுத்திறனாளி ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான சட்ட உரிமைகள் பல்வேறு இடங்களிலும் மறுக்கப்படுது, போக்குவரத்து துறையிலும் மறுக்கப்படுது. உதாரணமா, நிரந்தரமான மாற்றுத்திறனாளிகள் கூட மருத்துவ சான்றுக்காக 3 மாதங்களுக்கு ஒரு முறை அலைக்கழிப்பு என்பது நடைபெறுகிறது. அதை தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி மாற்றுத்திறனாளி ஊழியர்களுக்கு போக்குவரத்து துறையில் பணி கொடுப்பது, அதை மாற்று பணியர்களுக்கு தீர்மானித்து கொடுப்பதில் ஒவ்வொரு முறையும் அவர்கள் கையேந்தி நிற்பது போன்ற நிலைமைதான் ஒவ்வொரு டெப்போவையும் இங்க இருக்கு. அதுக்கு பதிலாக மாற்று பணி, நிரந்தர பணி என்ற அடிப்படையில் வேலை வாய்ப்பை அவர்களுக்கு அளிப்பது என்பது இந்த தேவை என்ற அடிப்படையிலும் உரிமை என்ற அடிப்படையிலும் முன்னுரிமையாக இருக்கு. அது தவிர அவங்களுடைய பயணப்படி ஊர்திக்கார படி 2500 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சட்டத்தில் சொல்லி இருக்கிற அடிப்படையில் ஆங்காங்கு அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில அந்த 1000 கொடுப்பது, அதை கொடுக்காமல் மறுப்பது என்பது நடக்குது. 2500 ரூபாய் இந்த போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றக்கூடிய மாற்றுத்திறனாளி உறுப்பினர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்னிருக்கிறது. இதை போல பல்வேறு கோரிக்கைகள் அடுத்தடுத்ததாக நாம் எம்டியை சந்திச்சு கொடுக்க இருக்கிறோம். உரிமைகள் அடிப்படையில் கேட்பதற்கான ஒரு கிளை என்ற அடிப்படையில் இந்த மாற்றுத்திறனாளி ஊழியர்கள் இங்கே தேர்வு செய்யப்பட்டு கிளை துவக்கி இருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய பேர் ப ஜான்சிராணி, டயாட்டா சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர்.